எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இயக்கத்துக்கும் எதிரிகளுக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல பிஎம்டி மட்டும் பிஎம்டில அந்த தலைவர் வந்து தன்னுடைய நிர்வாகிகளை உசுரா நினைப்பான். அவங்க தான் உலகம் சொல்லி நினைப்பான். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பான முறையில் விடமாட்டான் அப்படிங்கிறது தெரியும். உங்க எல்லாத்துக்கும் எது ஒன்னாலும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதுல? அதுக்காண்டி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பாட்டுல செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுக்க மாட்டேன், தூங்க மாட்டேன். புரியுதுல? உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எனக்கும் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்புனா அது எனக்கும் தான் அப்படின்னு இயக்கத்துல பொறுப்பாளர்கள் நிறைய பேர் புதுசாலாம் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலையில ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க இப்ப திரும்பி வந்து நான் திருந்தி வாழ்ந்து நம்ம சமூகத்தை காப்பாற்ற போறோம்னு கட்சியில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்ம விடக்கூடாது. அந்தந்த பொறுப்பாளர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கல்யாண காட்சிக்கு போறதை விட நம்ம பொறுப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயம் போலீஸ் வந்து இந்த மாதிரி அத்துமீறி இருக்காங்க அப்படிங்கிற சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த ஸ்டேஷன்ல போய் பேசுறதுக்கு முதல்ல நீங்க கத்துக்கிடணும். அப்பதான் பிஎம்டி பொறுப்பாளரை தொட்டா எங்க இருந்தாலும் 10-20 வண்டி வருவாங்கப்பா அப்படின்னு பயம் வரும். நல்லதோ கெட்டதோ மனித உரிமை மீறல நீ ஈடுபடாத, ரிமாண்ட் பண்ணு நான் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் பேச கத்துக்கோங்க. நல்லதோ கெட்டதோ அடிக்காத, நீ ரிமாண்ட் பண்ணு. புரியுதா? உங்களுக்கு சட்டத்துல உங்களுக்கு அடிக்க இடம் கொடுக்கல அப்படின்னு நம்ம நிர்வாகிகளை நம்ம காப்பாத்தினாதான் துணிஞ்சு அவங்க வந்து பணி செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம நிர்வாகி அவன் தப்பு பண்ணிருப்பாமனே அப்படிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. அவன் என்ன தப்பு செஞ்சாலும் நேரடியா போய் என்னப்பா தப்பு, என்ன பிரச்சனை, அவனை கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்கன்னா போய் நிர்வாகிகள் போய் கேளுங்க.